செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பற்றியும், அந்த நாள் ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றியும், அந்த நேரத்தில் ராகுவும் கேதுவும் சனியும் இருக்கின்ற ஸ்தானங்களை பற்றியும் முழுதாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆராய்வோம். வருகின்ற விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 கடக ராசியிலிருந்து மீண்டும் வக்கரகதியிலே மிதுன ராசிக்கு வருகிறார். ஆக கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள், திருக்கணிதப்படி 48 நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அடுத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது ஒரு 8 நாட்களுக்கு முன்பாகவே புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை சூரியோதயாதி 31:54 நாழிகை அளவில் மாலை 6:45 குருவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மார்கழி 7ஆம் தேதி 22/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:54 மீண்டும் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த காலகட்டம் 75 நாட்கள். ஆக திருக்கணிதப்படி 48 நாட்கள் குரு பகவான் உச்ச ராசியிலே இருக்கிறார். அதே போல வாக்கிய பஞ்சாங்கப்படி சுமார் 75 நாட்கள் குரு பகவான் இந்த கடகராசிக்கு உச்ச ராசிக்கு செல்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் காலவிதானம் என்ற நூல் என்ன சொல்கிறது என்றால், குரு அதிசாரமாக போனாலும் வக்கரகத்திலே வேறு ராசிக்கு போனாலும் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதன் பலன்தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் பார்வை பலமாக, அதாவது ராசி பலமாக ஸ்தான பலமாக இருக்கின்ற ஸ்தானத்தோட பலனை கொடுப்பார். ஆனால் பார்வை பலமாக அவர் எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அதன் பலனும் சேர்த்து கொடுப்பார் என்றுதான் இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இனி பார்ப்போம். மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசியிலே இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வருகிறார். பொதுவாக ராசியிலே குரு பகவான் இருப்பது சஞ்சலத்தை ஏற்படுத்தும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறினாலும், பொதுவாக ராசியிலே குரு பகவான் இருக்கும் போது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வார்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவார்கள். அதனுடைய பலன் அதிசாரத்தில் குரு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதனால் அதனுடைய பலன் இனிமேல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இதுவரை பிரார்த்தனை செய்தவர்களுக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகவில்லையே என்று பல கோயில்களுக்கு பல வருடங்களாக ஏறி இறங்கியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக திருமணம் நடக்கும். தொழில்துறையிலே முன்னேற்றம் வரவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு, பிரார்த்தனை செய்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக அந்த பிரார்த்தனைகள் பலிக்கும். அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும். தனஸ்தானத்தில் குருவான் உச்சம் பெற்றிருப்பது நல்ல தன வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் உங்கள் ராசியிலே இருந்த குருவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அதிசாரமாக இருந்து ராசினுடைய பலத்தையும் சேர்த்து கொடுப்பார். ஆகவே ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். இதுவரை சரியான தூக்கமில்லாமல் சிரமப்பட்டீர்கள், இனிமேல் நன்றாக தூக்கம் வரும், நல்ல ஆரோக்கியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பதால் உங்கள் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கோ இதுவரை திருமணம் ஆகவில்லை என்றால் விரைவில் திருமணம் கைகூடும். 3ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது உங்களுக்கு தைரியஸ்தானத்திலே 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் குரு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் நல்ல ஞானத்தை பெறுவீர்கள், நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள்.
படித்த மாணவர்களுக்கு இனிமேல் உடனடியாக வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் 2வது 3வது முயற்சியில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு குரு பார்வையிடுகிறார். 6ஆம் இடத்திற்கு குரு பார்வையிடுவது எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் போட்டியிலே இனிமேல் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் உங்களுக்கு இருந்த ஆயுள் கண்டம் நீங்கியது. எவ்வளவோ மருத்துவ செலவுகள் செய்தும் தீராத நோய்கள் எல்லாம் இந்த அதிசார குரு பேச்சின் மூலமாக நோய்கள் தீர்ந்து நன்மைகளை அடைவீர்கள். மேலும் 8ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் இதுவரை அவமானப்பட்டிருப்பீர்கள். அந்த அவமானமெல்லாம் விலகி இனிமேல் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். நல்ல முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். நல்ல சந்தோஷத்தையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே பாக்கியஸ்தானம் நன்றாக அமைந்திருக்கிறது. தந்தைக்கு மாத்திரம் சிறு சிறு உடல்வாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் சரியான மருத்துவம் கிடைத்து அவர்களும் ஆரோக்கியத்தை அடைவார்கள். தந்தைக்கு முதுகு வலி மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக மருத்துவம் செய்தால் நிச்சயமாக அது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குருபான் 2ஆம் இடத்தில் உச்சமாக இருந்து உங்கள் தந்தை ஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்துக்கு வருவதனால் நோய்க்கான மருத்துவம் கிடைத்து ஓரளவு ஆரோக்கியத்தை அடைவார்கள். 10ஆம் இடத்தில் ஏற்கனவே சனிபான் இருக்கிறார். பாக்கியாதிபதி 10ஆம் இடத்தில் அமைவது மிகவும் சிறப்பானது. நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். தொழில்துறையிலே நிறைய வேலைப்பளு இருந்தது. வேலைப்பளு அதிகமாகி நிறைய கஷ்டப்பட்டு தொழில் செய்தீர்கள். இருந்தாலும் அதற்குரிய பலன் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். அதன் மூலமாக வேறு இடங்களுக்கு இடமாற்றம் விரும்பினாலும் அது நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகம் உயர்வு காரணமாக சேலரி ஹைக், அதாவது வருமான உயர்வு என்பது இருக்கிறது. இதுவரை கடன் தொகை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களான அந்த கடன் தொகை கிடைக்கும். அதன் மூலமாக புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி அதிசார பெயர்ச்சி உச்சமாக இருப்பதனால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ காரியங்கள் செய்யும் போது நிறைய தடைகள் உங்களுக்கு இருந்தது. அந்த தடைகள் எல்லாம் விலகும். இனிமேல் உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதற்கு எத்தனையோ தடைகள் இருந்தது. அந்த தடைகள்லாம் விலகும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பது குடும்பத்தில் இதுவரை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் என்று முழுமையாக எதிர்பார்க்கலாம். முக்கியமாக தாய்க்கும் தந்தைக்கும் சிறு சிறு உடல்வாதைகள் இருந்தது. அந்த உடல்வாதைகளும் நீங்கும் என்று முழுமையாக எதிர்பார்க்கலாம். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் இனிமேல் தீரும். சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைந்துவிடும். சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி அவர்கள் நட்புடன் இருப்பார்கள். மேலும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறு அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டு திருஷ்டி காரணமாக சிறு அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அது சரியாகும். கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் 2 கூட்டாளிகள் சேர்ந்து சந்தோஷமாக வெளியிலே செல்லக்கூடாது. அவ்வாறு சேர்ந்தால் உங்களுக்கு கூட்டிலே பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஆகவே கூட்டாளிகள் இருவரும் சேர்ந்து பொது இடங்களுக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த குரு பேச்சின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருபான் உச்சம் பெற்று வருவதனாலும் தொழில் ஸ்தானத்திலே பார்வையிடுவதனாலும் தொழில் விருத்தி அடைவதற்காக ஒரு வியாழக்கிழமை என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு ஒரு முறை வஸ்திரதானம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு வஸ்திரதானம் கொடுத்து அவருடைய ஆசி பெறுவதன் மூலமாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், தொழில் விருத்தி நன்றாக இருக்கும். மேலும் இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் வருவதனால் ஒரு முறை இந்த ராசிக்கு அதிபதி புதனாக இருப்பதால், புதன் என்றால் அவதார விஷ்ணு என்று கூறுவார்கள். ஆகவே ஒரு முறை கிருஷ்ணர் உறைவிடமாக இருக்கின்ற குருவாயூர் சென்று குருவாயூரப்பனை ஒரு வியாழக்கிழமை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்கள் மூலமாக இந்த குரு பயிற்சி அதிசார பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்து எல்லா விதத்திலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி.
பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள். மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபகவான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபகவானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபகவானுக்கு தனி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபகவான் கோயில். அடுத்து தொழில்துறையில வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை என்று வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளெல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம்.